வணக்கம். ஒரு பாக்ஸ் பீஸில் வந்து நாங்கள் ஈஸியாக எப்படி க்ராஸ் ஓவரில் வெட்டுறதுன்ட்டு பார்ப்போம். சின்ன சின்ன பைப்பிங் துண்டுகள். இதுக்கு நான் ஒரு ரூலர் எடுத்து அது என்ன சைஸ்ன்றாலும் பரவாயில்லை. நாங்கள் வந்து இந்த மூலையோடு வச்சு துணியை மடிக்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து தைக்கல எங்களுக்கு சில நேரம் க்ராஸ் ஓவர் பீசஸ் தேவைப்படும். ஆனால் வந்து எங்களுக்கு துணி பத்தாமல் இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணலாம். எங்களுக்கு ஈஸியாக நிறைய பைப்பிங் துண்டுகள் கிடைக்கும் க்ராஸ் ஓவரில். ஸோ நாங்கள் வந்து இப்படியே முழுக்க இந்த துணி எவ்வளவு தூரம் இருக்குதோ நாங்கள் அவ்வளவு தூரம் மடித்து எடுத்துட்டு இந்த ரூலரை வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்த பிறகு நீங்கள் இதை வந்து எவ்வளவு உங்களுக்கு பைப்பிங் என்ன சைஸில் தேவைப்படுதோ நீங்கள் வந்து அந்த சைஸில் வெட்டி எடுக்கலாம். இதில் நான் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் எட்ஜில் இந்த கோர்னர் பீஸை விட்டுட்டு மார்க் பண்ணி கொள்ள போகிறேன். சோக்கால் இல்லாட்டி ஏதாவது ஒரு மார்க் மேக்கிங்கால் நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் உங்களுக்கு 1 இன்ச் அளவுக்கு பைப்பிங் வேணுமோ இல்லை 1.5 இன்ச் அளவுக்கு பைப்பிங் வேணுமென்றாலும் இல்லாட்டி 2 இன்ச்சோ உங்களுக்கு ஏற்ற அளவில் எடுக்கலாம். ஸோ நான் இதில் வந்து 1 இன்ச்சுக்கு இப்போ மார்க் பண்ணுறேன். இப்படியே நேராக மார்க் பண்ணிவிட்டு போகலாம். உங்களுக்கு வேணுமென்னா 2 சைடும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, நேரான அளவு கிடைக்கும். இப்போ நான் இதிலேருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ண போகிறேன். என்னென்னு சொன்னால் 2 சைஸ்லேயும் உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளவு பைப்பிங் துண்டுகள் வருமென்னு சொல்லி என்ன மாதிரி. ஸோ மிச்சம் இருக்கிறத நான் வந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இதில் நீங்கள் 2 இன்ச் மார்க் பண்ணலாம், 3 இன்ச் மார்க் பண்ணலாம். எந்த அளவுக்கான உங்களுக்கு க்ராஸ் ஓவர் துணி தேவைப்படுதோ பைப்பிங்க்கு இல்லை வேறு எதுவுக்கும் நீங்கள் வந்து இதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வெட்டிடலாம். இப்போ நேர் துண்டுகளாக வெட்ட போகிறேன். ஒவ்வொரு இன்ச்சஸுக்கும் மார்க் பண்ண அளவுக்கு நான் வெட்ட போகிறேன். இதில் வந்து நீங்கள் நேர் கோடாக கீறிட்டு வெட்டினீங்கன்னு சொன்னால் புது ஆக்கலான்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் சில நேரம் கத்திரிக்கோளால் வளைஞ்சு கொடுக்க பார்க்கும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த க்ராஸ் ஓவர் துண்டு வடிவாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குது. நம்ம கோணர் துண்டுகள் கொஞ்சம் சின்னதாகவும் நடுத்துண்டுகள் வந்து நல்ல பெருசாகவும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தையலுக்கு யூஸ் பண்ணுற கத்திரிக்கோலை வந்து எப்போயுமே ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அது எங்கேயும் கீழே விழாமல் இல்லைன்னு சொன்னால் வேறு எந்த ஒரு சாமானும் பேப்பரோ இல்லை வேறு கார்ட்போர்டுகளோ வெட்டாமல் பார்த்துக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி மொத்தமான துணிகளை ஈஸியாக கட் பண்ண இயலாது. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பைப்பிங் துண்டுகள் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் துணியிலேருந்து. மற்றது ஈஸியாகவும் போச்சுது. இது நான் விரித்து காட்டுறேன். இந்த பாருங்கள் கோணர் துண்டு அவ்வளோ சின்னதாக வந்ததுக்கு நடுத்துண்டுகள் எவ்வளோ பெருசாக கிடைச்சிருக்கு. உங்களுக்கு நல்லா ஸ்டிச் ஆகுது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு க்ராஸ் ஓவர் பைப்பிங் துண்டு கிடச்சிருக்கு. இதில் 1 இன்ச்சுக்கும் 1.5 இன்ச்சுக்குமான வித்தியாசமான சைஸ் காட்டுறேன். சிலர் வந்து 1 இன்ச் பைப்பிங் பிடிப்பாங்க, சிலர் வந்து 1.5 இன்ச் பைப்பிங் பிடிப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சுக்கோ நீங்கள் பைப்பிங்கை வெட்டலாம். பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.